சார், இது நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி. அது என்னன்னா, நாம எப்போ சுதந்திர தின விழா கொண்டாடினாலும் அதுல தேசிய கொடி ஏத்துறதுக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்கு. அப்போ இந்த தேசிய கொடினா என்ன? அது எந்த விஷயத்தை குறிக்குது? தேசிய கொடினா என்ன? கொடி. எந்த ஒரு கொடியும் என்னது? அது ஒரு குறியீடு, ஒரு அடையாளம் இல்லையா? அது எந்த விஷயத்தோட அடையாளம்? அது சுதந்திரத்தோட அடையாளம்னா, சுதந்திரத்தை பற்றி தான் நாம இப்ப பேசினோம். சுதந்திரம்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சுதந்திரம்னா என்னன்னு தெரியாம தேசிய கொடியை ஏத்துறதுனால எதுவும் ஆகாது. கொடியை ஏத்தினதுனால மட்டும் உண்மையான சுதந்திரம் வந்துடாது. கைத்தட்டுனதுனால கோவிட் போகாத மாதிரி தான் இதுவும். நம்ம இந்த சின்னம் சின்னங்கிற விளையாட்டை இது வரைக்கும் விளையாடுவோம். வாப்பா, சிம்பிள் சிம்பிள் விளையாடலாம். சின்னம்ங்கிறது ஒரு குறியீடு மட்டும்தானே. அதுக்கு பின்னால ஒரு உண்மையான விஷயம் இருக்க வேண்டாமா? ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸ். இல்லைன்னா சின்னங்களை பத்தி மட்டுமே பேசிட்டே இருப்போமா? இப்போ நம்ம உண்மையான சுதந்திரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த உண்மையான சுதந்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா யாராவது தேசிய கொடியை எடுத்துட்டு ரோட்ல ஓடிட்டு இருந்தா நான் என்ன சொல்லுவேன்? நம்ம தேசிய கொடி ரொம்ப அழகானது தான், அது ரொம்ப உயர்ந்த விஷயம் தான். ஆனா நீங்க எதையாவது புரிஞ்சுக்கிறீங்களா? இல்லைன்னா சின்னங்களே உண்மையான விஷயமா ஆகிடுச்சா? அடையாளம்ங்கிறது ஒரு குறிப்பு தான். அது ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுது. அது எதை சுட்டி காட்டுது? அதையும் சொல்லுங்க. நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு, அதாவது அடிப்படை கடமைகள். அந்த அடிப்படை கடமைகள்ல தேசிய கீதம் மற்றும் தேசிய கொடியை மதிக்கணும்னு எழுதியிருக்கு. அது ரொம்ப சரியான விஷயம். அதே அடிப்படை கடமைகள்ல தான் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். எல்லா விலங்குகள் கிட்டையும் கருணை மனப்பான்மையோட நடந்துக்கணும்னு கூட எழுதியிருக்கு. தேசிய கொடியை பத்தி பேசும்போது தேசிய கொடிக்கு மரியாதை கொடுக்கணும்னு இருக்கிற அதே இடத்துல தான் அடிப்படை கடமைகள்லையும் சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. சட்டத்திலேயே அடிப்படை கடமைகள்ல தேசிய கொடியை மதிக்கணும்னு இருக்கு. அதே அடிப்படை கடமைகள்ல தான் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், விலங்குகள் கிட்ட கருணை மனப்பான்மையோட நடந்துக்கணும், அதாவது கம்பேஷன் டுவர்ட்ஸ் ஆல் லிவிங் கிரீச்சர்ஸ். இதை பத்தி யார் பேசுவாங்க? இதுக்காக நாம ஏன் ஒரு வாரம் ஒதுக்குறது இல்லை? ஆகஸ்ட் 15 சுத்தி இருக்கிற 20 நாட்கள்ல சுற்றுச்சூழலையும் விலங்குகள் கிட்ட அன்பா இருக்கிறதையும் பத்தி பேசுவோம்னு நம்ம ஏன் சொல்றது இல்லை? ஆனா உண்மை என்னன்னா, இந்தியா இந்திய அரசாங்கம் உலகத்திலேயே இந்தியாவை மிகப்பெரிய கொலைக்களமா ஆக்குறதுல குறியா இருக்கு. அவங்க இதை பிங்க் ரெவல்யூஷன் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க இன்னும் அதிகமா செயற்கை முறையில நிறைய உயிரினங்களை உருவாக்கி அவங்கள வெட்டிக்கிட்டே இருங்க, வெட்டிக்கிட்டே இருங்க. இதன் மூலம் இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய இறைச்சி ஏற்றுமதி செய்யும் நாடா ஆகணுமாம். நாம அரசியலமைப்பு சட்டத்துல நாமளே வச்சுக்கிட்ட அடிப்படை கடமைகளை பத்தி இங்க பேச வேண்டாமா? தேசிய கொடி உயர்வானது, அது புனிதமானதுதான். ஆனா மத்த அடிப்படை கடமைகளை பத்தி யாரு பேசுவாங்க? இந்த அரசாங்கம் ஏன் இதுவரை மிருகங்களுக்கான கருணையை பத்தி பேசவே இல்லை? அதே நேரத்தில் அரசாங்கமே தான் சண்டே ஆனாலும் மண்டே ஆனாலும் தினமும் முட்டை சாப்பிடுங்க, சிக்கன் சாப்பிடுங்க, அப்பதான் உடல் நலம் கிடைக்கும்னு சொல்லுது. அரசே அரசியலமைப்பை மீறி நடக்குது. இது ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஃபண்டமெண்டல் டியூட்டிங்கிறது குடிமகன்களுக்கு மட்டும்தானா, அரசாங்கத்துக்கு இல்லையா? சட்டம் சொல்லுது கம்பேஷன் டுவர்ட்ஸ் அண்ட் ஆல் அனிமல்ஸ். அப்போ நீங்க எப்படி ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கு மானியம் கொடுக்குறீங்க? வேற எப்படி மீட் எக்ஸ்போர்ட்டை ப்ரமோட் பண்றீங்க? இந்த போல்ட்ரி ஃபார்ம்ஸ், இந்த ஃபிஷிங், இதையெல்லாம் அரசாங்கம் எப்படி ஊக்குவிக்குது? இது எப்படி நடக்குது? இல்ல வெறும் தேசிய கொடி மட்டும்தானா? தேசிய கொடியை பத்தி மட்டும்தான் பேசணுமா? மற்ற அடிப்படை கடமைகள் எல்லாம் எங்க போச்சு? சுற்றுச்சூழலை என்ன செய்யணும்? வளர்ச்சிங்கிற பேர்ல சுற்றுச்சூழலை மோசமா அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை பத்தி யாரு பேசுவாங்க? இதே மாதிரி சட்டத்தில் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸும் இருக்கு, அதாவது நெறிமுறைகளை நிர்ணயிக்கும் அம்சங்கள்.
அதுல என்ன இருக்குன்னா, குடிமக்களிடையே அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கணும்னு இருக்கு. சயின்டிஃபிக் ஆட்டிடியூட் இன் த சிட்டிசன்ரி, குடிமக்களிடையே அறிவியல் மனப்பான்மை இருக்கணும். ஆனா அதுக்கு பதிலா அரசாங்கமே நாட்டை மேலும் மூட நம்பிக்கையிலையும் அழிவிலையும் தள்ளுற மாதிரி வேலை செஞ்சா, அப்போ இதை பத்தி யாரு பேசுவாங்க? இல்ல ஆகஸ்ட் 15ன்னா வெறும் தேசிய கொடி மட்டும் தானா? ஆகஸ்ட் 15ன்னா நாடுன்னு அர்த்தம் இல்லையா? நாட்டோட சட்டம்னு அர்த்தம். சட்டம் கொடுத்த மற்ற கடமைகளை பத்தி எப்ப பேசுறது? இல்ல வெறும் தேசிய கொடி மட்டும்தானா? ஒருவேளை நாடு பலவீனமா இருந்தா, ஒரு பலவீனமான நாட்டுக்கு மேல நீங்க தேசிய கொடியை ரொம்ப பெருமையா ஏத்துனாலும் அதுல என்ன அர்த்தம் மிச்சம் இருக்கு? இந்தியா பயங்கரமான மூட நம்பிக்கைகளும் தப்பான பழக்க வழக்கங்களும் நிறைந்த நாடா இருந்திருக்கு. பழக்க வழக்கம் பாரம்பரியம்னு பேசுறவங்க கிட்ட நான் சொல்வேன், முதல்ல உடன்கட்டை ஏறுதலை உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வாங்க பார்ப்போம். பல நூற்றாண்டுகள் வரைக்கும் உடன்கட்டைங்கிறது இந்தியாவோட ஒரு பெரிய மதிப்புமிக்க பழக்கமா இருந்திருக்கு. மூட வழக்கம்னு வார்த்தை இருக்கா இல்லையா? சீக்கிரம் சொல்லுங்க. அப்ப எல்லா பழக்க வழக்கங்களும் எப்படி மதிப்புக்குரியதாச்சு? இப்ப இருக்கிற எல்லா பழக்க வழக்கங்களையும் பண்பாடா ஏத்துக்கிறாங்க. எல்லா பழக்க வழக்கங்களும் பண்பாடு தானா? உடன்கட்டை ஏறுதலையும் திரும்ப கொண்டு வர வேண்டியது தானே? அப்படின்னா தீண்டாமையையும் திரும்ப கொண்டு வர வேண்டியது தானே? இல்லையா? நாட்டுல அதிகமா மூட நம்பிக்கைய பரப்புறவங்களுக்கு தான் நீங்க பெரிய பெரிய தேசிய விருதுகள் கொடுக்குறீங்க. ஒருத்தருக்கு பத்மஸ்ரீ, இன்னொருத்தருக்கு பத்ம விபூஷன், பாரத ரத்னாவும் கொடுத்துருங்க. ஏன்னா இவங்க ஒரு மகத்தான வேலை செஞ்சிருக்கிறாங்க. நாட்டை இன்னும் மூட நம்பிக்கையோட குழியில தள்ளி வச்சிருக்கிறாங்க. பாரத ரத்னா தான் குறையா இருக்கு போல, அதையும் கொடுத்துடுங்க. வெறும் அடையாளங்களால மட்டும் வேலை நடக்காது இல்லையா? உண்மையான வேலையையும் செஞ்சு காட்டணும் இல்லையா? உண்மையான வேலை செய்யாம அதை இன்னும் பின்னுக்கு தள்ளி தொடர்ந்து அடையாளங்களை மட்டும் முன்னிறுத்தினா என்ன பிரயோஜனம்? வாழ்க்கை வெறும் சிம்பலிசம்னால மட்டும் இயங்காது. வா, சிம்போல் சிம்போல். எவ்ரி சிம்போல் இஸ் அ சிம்போல் ஆஃப் சம்திங். சிம்போல் ஆஃப் வாட்? சிம்பிளுக்கு பின்னாடி ஒரு உண்மையான விஷயம் இருக்கணும். அந்த உண்மையான விஷயத்துக்கு தான் மரியாதை கொடுக்கணும். அதுதான் மரியாதைக்கு உரியது. அதை கண்டிப்பா வளர்க்கணும். நான் சில ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பத்தியும் டிரெக்டிவ் பிரின்சிபிள்ஸ் பத்தியும் பேசினேன். நீங்க இதை பத்தி இன்னும் கொஞ்சம் படிச்சு பாருங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய கிடைக்கும். அப்புறம் உங்களையே கேட்டுக்கோங்க, நாம உண்மையிலேயே சுதந்திரத்துக்கு மரியாதை கொடுக்கிறோமா? நான் இப்ப அடிப்படை உரிமைகளை பத்தி பேசாததுக்கு காரணம் அவை சட்டப்படி நிறைவேற்றப்படக்கூடியவை. அதுக்கு நீங்க கோர்ட்டுக்கு போகலாம். ஆனா இந்த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் மாதிரி விஷயங்களை சட்டப்படி நிறைவேற்ற முடியாது. நீங்க கோர்ட்டுக்கு போய் அரசாங்கம் செய்யற வேலை டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸுக்கு எதிரானது அப்படின்னு சொன்னா இதுல கோர்ட் உங்களுக்கு எந்த ரிலீஃபும் கொடுக்காது. அவை வெறும் பிரின்சிபிள்ஸ் மட்டும்தான். நீங்க கடைபிடிக்க வேண்டிய கோட்பாடுகள் அவ்வளவுதான். நீங்க கடைபிடிக்கலைன்னா எந்த தண்டனையும் கிடைக்காது. ஆனா அவை ரொம்ப முக்கியமானவைங்கிறனால தான் அவற்றை அரசியலமைப்பு சட்டத்துல வச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி கம்பேஷன் டுவர்ட்ஸ் அனிமல்ஸுங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஆனா அது சட்டப்பூர்வமா நடைமுறைக்கு வரணும்னா அதுக்கு முதல்ல அரசாங்கம் மசோதா கொண்டு வரணும். அப்புறம் அதை சட்டமா மாற்றணும். அரசாங்கம் மசோதா கொண்டு வரலைன்னா கம்பேஷன் டுவர்ட்ஸ் அனிமல்ஸா இருக்கட்டும், என்வாயரன்மெண்டல் ப்ரொடெக்ஷனா இருக்கட்டும்,
எல்லாம் வெறும் காகிதத்திலேயே முடிஞ்சிரும். அதே விஷயத்தை நீங்க இன்னும் விரிவாக்கணும் இல்லையா? உதாரணத்துக்கு கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்றோம். அந்த கல்வின்னா என்ன? எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும்னு அரசியலமைப்பு சொல்லுது. அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா கல்வின்னா என்ன? எவ்வளவு கல்வி? நீங்க அந்த விஷயத்தை முன்னெடுத்து செல்லுங்க. அப்பதான் நாம உண்மையிலேயே சுதந்திரம்னு சொல்ல முடியும். கல்வியோட தரம், கிராமத்து பள்ளிகளோட நிலைமை, இதையெல்லாம் கொஞ்சம் பாருங்க. நாங்க ஒரு 15 நாளைக்கு கிராமங்கள்ல ரொம்ப தொலைவில் இருக்கிற கிராமத்துல கூட விதிகளின்படி வகுப்புகள் நடக்கிற மாதிரி செய்வோம்னு சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா கல்வி எங்க இருக்கு? உள்ளார்ந்த கல்விக்காக நம்ம கிட்ட எந்த இடமும் இல்லையே. வாழ்க்கை கல்விக்கு நம்ம பாடத்திட்டத்துல எங்கேயும் இடம் இல்ல. அதை கொண்டு வாங்களேன். ஒரு விஷயத்தோட மையமான உண்மையான கருத்துக்கு பதிலா ஒரு குறியீடு உண்மையோட இடத்தை பிடிக்கும்போது அது ரொம்பவே ஆபத்தானதாகிடுது. மரியாதைக்கான இடத்தை வணக்கம் எடுத்துக்கிறது மாதிரி. வணக்கம் மட்டும் வைக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி மரியாதை இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி. இது போலத்தான் நடக்குது. போய் காலில் விழுறாங்க. அப்படி காலில் விழுறப்போ முழுசா குனிய கூட கஷ்டப்பட மாட்டாங்க. முன்னாடி இருக்கிறவங்களோட தொடைய தொட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் மேம்போக்கான சிம்பலிசம். இதுல உயிரே இல்லை, வெறும் குறியீடு தான், உயிர் இல்லை. ஓ, இந்த மாதிரி ஒரு இந்தியா நமக்கு வேணுமா? இல்லைன்னா ஒரு சக்தி வாய்ந்த, அழகான, ஆழமான, ஆன்மீகமான, உயிருள்ள இந்தியா நமக்கு வேணுமா? சொல்லுங்க. அதனால குறியீடுகளை பார்க்கும் பொழுது அதுக்கு பின்னாடி எவ்வளவு உயிர் இருக்குன்னு கேள்வி கேட்க கத்துக்கங்க. உயிர் எங்க இருக்கு? உயிர் இருந்தா குறியீடு ஒரு நல்ல விஷயம். ஆனா குறியீடு உயிருக்கு பதிலா ஆகிடுச்சுன்னா அது ரொம்பவே ஆபத்தானது. குறியீடு அழகானது தான், அது சிறப்பு தான். ஆனா அதுக்கு பின்னால உண்மை இருக்கணும், அர்த்தம் இருக்கணும், உயிர் இருக்கணும். அதனால கேள்வி கேட்க கத்துக்கங்க.